أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم الأبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين صدق الله العلي العليم. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பெரும் கருணையினால் நாம் இன்றைக்கு 9வது தராவீகை நிறைவேற்றி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்று ஆரம்பித்தது போன்று இருக்கிறது ரமலான். இன்றைக்கு 9 நாட்கள் 8 நாட்கள் நோன்பு முடிந்திருக்கிறது. 9 தராவீஹ் முடிந்திருக்கிறது. நோன்பு விரைவாக செல்லும். ரமலான் என்று சொன்னால் அது வெயில் காலத்தில் சுடும் மணலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அந்த தட்பவெப்பநிலை ரமல் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் படித்தால் தெரியும். வெயில் காலங்களில் ரமலான் வரும். கடுமையான சூடு காலம், பகல் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் இந்த ரமலான் என்ற வார்த்தைக்கு பொருள் வருகிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு தட்பவெப்பநிலை ஓரளவு நமக்கு சாதகமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இது நம்மை செய்த மாபெரும் கிருபை. அந்த அடிப்படையிலே நாட்கள் வருவதும் செல்வதும் மிக விரைவாக தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த நாட்களை நாம் மிக நுட்பமாக கவனித்து ஒவ்வொரு நேரத்தையும் நாம் கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் நேற்று சில கேள்வியை கேட்டோம். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 950 வருடம் வாழ்ந்தார்கள். இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள். அதற்குண்டான உதவிகளை அல்லாஹ் செய்தான். முடியாத பொழுது அவர்களை அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அந்த இஸ்லாத்தை மார்க்கத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களை எல்லாம் அழிப்பதற்கு கடைசியாக முடிவு செய்து ஒரு கப்பலிலே எல்லோரையும் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் ஏற்ற சொல்வான். அந்த ஆயத்தை எல்லாம் நீங்கள் விரிவாக படித்துக் கொள்வீர்கள். ஆட்டிலிருந்து 2, மாட்டிலிருந்து 2, இப்படி ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கொண்டு வரலாறு வருகிறது தொடர்ச்சியாக. கடைசியாக அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கும். பெரும் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு கடைசியாக அந்த கப்பல் ஜூதி மலையிலே போய் சேரும். அது இன்றைக்கும் வரைக்கும் ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக லெபனான் அந்த ஜோர்டான் பகுதியிலே அந்த ஜூதி மலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. போய் பார்ப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளும் அங்கே இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது நீண்ட காலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மிக நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து தாவா பணியை செய்தார்கள். இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்ப நபர்கள்தான். அவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டிருந்தோம். சிலர் குர்ஆனிலேயே இல்லை, நாங்கள் தேடிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலர் 80 என்று எழுதியிருக்கிறார்கள். சிலர் 83 என்று எழுதியிருக்கிறார்கள். சரியான விடை 80 to 90 வரைக்கும் எந்த நம்பர் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். 83 என்றும் சில இடங்களிலே இருக்கிறது, 80 என்றும் சில இடங்களிலே இருக்கிறது. ஆக அன்றைக்குள்ள வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அளவுக்கு நமக்கு கிடைத்தால் போதுமானது. பெரும்பாலான நபிமார்களுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருந்திருக்கிறது. நேற்று நாம் ஒரு இடத்திலே பார்த்தோம் பயானிலே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திலேயும் போர் செய்வதற்கு தயாராகவே ஆனதில்லை. அதனால்தான் அவர்களை நபிமார்களுடைய வரிசையில் அல்லது உலகத்தை சீர்திருத்த வந்தவர்களின் வரிசையில் அவர்கள் முதலிடம் பெறவில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் உலகத்தை சீர்திருத்த வந்த சீர்திருத்தவாதிகளிலேயே முதலாவதாக இடம்பெற்றிருக்கிறார். காரணம், அவர்கள் வெறுமன ஏவுதல் மாத்திரமல்லாமல், வெறுமன தொண்டர்களை ஏவிவிட்டு நீங்கள் போய் ஜெயித்து வாருங்கள், நான் சிம்மாசனத்திலே தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாமல், அனைத்து களங்களிலும், குடும்பவியலாக இருந்தாலும், போர்க்காலங்களாக இருந்தாலும், தாவா செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், மற்ற அரசர்களை இந்த இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு தகவல் அனுப்புவதாக இருந்தாலும், எல்லா தளங்களிலும் அவர்கள் பயணித்து மிக நீண்ட நெடிய தூரம் அவர்கள் இந்த ஆட்சியை விரிவுபடுத்தினார்கள். குடும்பத்திலேயும் நல்லவராக இருந்தார், அரசியலிலேயும் நல்லவராக இருந்தால், ஆட்சியிலேயும் நீதமாக இருந்தார். எனவே அவரை நான் முன்னிலைப்படுத்துகிறேன் என்று ஒரு பெரிய ஆய்வாளர் தொகுத்து வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நபிமார்களுடைய வாழ்க்கை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு 83 என்பது சரியான விடை.
இரண்டாவது கேள்வி, ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்மளுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் இன்னும் அந்த பொய்ப்பிப்பதை பெருமையாக அடித்துக் கொள்வார்கள். நாங்கள்லாம் அல்லாவையே மறுத்துட்டோம் தெரியுமா, நாங்களே கடவுளை உருவாக்குவோம், நாங்கள் நினச்சா வானத்துக்கே பாலம் கட்டுவோம் இப்படின்னு சொல்லி பெருமை அடித்து கொண்டார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய கதவு மாத்திரம் இல்லை, இந்த வானத்தினுடைய கதவு கூட திறக்காது. லா துஃபத்தஹ்லஹும் அபுவாபு ஸமா, வானத்தின் கதவுகள் கூட அவர்களுக்கு திறக்காது. வலா யதுகுலூனல் ஜன்னத்தை, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹயாத்தி, அதாவது ஊசியினுடைய கொண்டையில், ஊசியினுடைய அந்த ஓட்டையில் ஒட்டகம் நுழைகின்ற வரை என்று அல்லாஹ் இங்கே உதாரணம் சொல்கிறான். ஊசியினுடைய ஓட்டையில் ஒட்டகம் நுழைய முடியுமா? ஒரு காலமும் நுழைய முடியாது. எனவே நீங்கள் ஒரு காலமும் சுவர்க்கத்தின் வாடையை நுகரக்கூட முடியாது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காமிக்குகிறான். வகதாலிக்க நஜ்ஸில் முஜ்ரிமீன், இவ்வாறே நாம் குற்றவாளிகளுக்கு, பாவிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என்று இந்த ஆயத்திலே சொல்லி முடிக்கிறான். ஆக இந்த ஆயத்து அந்த இரண்டாவது கேள்விக்கு பதில். 7வது சூரா ஆராஃபிலே 40வது வசனமாக அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவு எல்லோரும் சரியான விடை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் மாத்திரம் இது கிடைக்கவில்லை என்று எழுதியிருக்கிறார். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், சூரா ஆராஃப் முக்கால்வாசி ஓதப்பட்டது, சூரத்துல் அன்ஃபால் கொஞ்சம் ஓதப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அன்ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மார்க்கத்துக்குள்ளே, இஸ்லாத்துக்குள்ளே ஒரு சாப்டரை கொண்டு வரான். இப்போ அந்த சூறாவும் வந்திருக்குது. அன்ஃபால் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு ஆயத்திலே வரும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யஸ்அலூனக அனில் அன்ஃபால் குலில் அன்ஃபால் லில்லாஹி வ ரசூலிஹி அப்படின்னு வருது. அந்த வசனம் தொடங்குறதே அப்படி தான். உன்னிடத்தில் அன்ஃபாலை பற்றி கேட்கிறார்கள், அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விஷயங்கள் பேசப்படும். இப்போ இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால், அன்ஃபால் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இது மாத்திரம்தான் கேள்வி. அந்த ஆயத்தை எழுதி அதுக்குண்டான பொருள் நீங்கள் விளங்கணுங்கிறதுக்காண்டி, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி, புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கேள்வியை நாம் கேட்குறோம். அன்ஃபால் என்றால் என்ன? அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எழுதினால், அன்ஃபால்னா ஒரே வார்த்தையில் எழுதிடக்கூடாது. அன்ஃபால் என்றால் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம் இருக்குது, ஒரு 2 லைனில் விளக்கம் இருக்குது, அதை எழுதணும். அடுத்த கேள்வி ஒரு ஜென்ரல் நாலேஜான கேள்வி. இப்போ நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் இருக்கு இல்லையா, முகமதுங்கிறது அரபி வார்த்தை. முகமது, ஹாமிது, அஹமது எல்லாமே ஹம்து, இதெல்லாம் அந்த ஹமித அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உரி சொல்லாக வரும். ஆனால் மற்ற நபிமார்களுடைய பெயர்கள்லாம் இருக்குது. ஈசா, மூசா, நூஹு, ஏன்னா இப்ராஹிம், இஸ்மாயில், தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம உரிச்சொல் எடுக்க முடியாது. முகமதுங்கிறது அரபி வார்த்தை, அரபி லாங்குவேஜ், அதனால் அதிலிருந்து உரிச்சொற்கள் எடுக்க முடியும். ஆனால் இப்ராஹிம், இஸ்மாயில், தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா, மூசா போன்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் உரிச்சொல் எடுக்க முடியாது. ஆக ஏன் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அதற்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். அதற்கு பதில் நீங்கள் சொல்லணும். அதே போல் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அந்த மொழியையும் அந்த அர்த்தத்தையும் சொன்னால் போதும். எல்லா நபிமார்களுக்கும் தேவையில்லை. மூசாவை பற்றி இன்றைக்கி அதிகமாக ஓதப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் போனாங்க அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு, 30 நாள் போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நியமிச்சுட்டு போனாங்க. அவங்க அந்த மக்களை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் அந்த மக்கள்லாம் சில சலுகைகள் கேட்டாங்க. நாங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனியாக எங்களுக்கு தண்ணீர் வேணும்னு சொல்லி கேட்டுச்சு, சண்டை போட்டுக்கிட்டாங்க, கல்லில் அடித்தாங்க, அது 12 ஊற்றுகளாக பிரிந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு கிடைத்தது, கேட்டதெல்லாம் இப்படியே வரும். இப்படியே சில சம்பவங்கள்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, மூசா என்ற வார்த்தை எந்த மொழியை சார்ந்தது? அரபி இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், அதற்கு ஆன்சர் எழுத வேண்டாம். எந்த மொழி, அதற்கு என்ன அர்த்தம்? முதல் கேள்வி அன்ஃபால் என்றால் என்ன, அதனுடைய சிறிய கருத்து. இரண்டாவது கேள்வி மூசா என்ற வார்த்தை எந்த மொழியை சார்ந்தது, அதற்குண்டான பொருள் என்ன, அர்த்தம் என்ன? இதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எழுதி வாருங்கள். அல்லாஹ் தஆலா இன்னும் இந்த குர்ஆனையும் இந்த மார்க்கத்தையும் இந்த தீனையும் நாம் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.